கடைசியா தான் வந்தார் வினய்க் அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து ஒருத்தர் தொக்கா மேட்சை டர்ன் பண்ணி விட்டாரு. ரிவர்ஸ் போஸ்டர் சொல்றீங்களா? ஆமா. அந்த இடத்துல லெவன்டாஸ்கி இருந்திருந்தாரு அப்படின்னா ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை வேற மாதிரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் லெவன்டாஸ்கி இல்லை. ஸோ அது நம்ம ஒரு காரணம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்டா. ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் விளையாடும் போது எல்லாம் சொன்னாங்க, என்ன யார் எதுக்கு வர வாங்கினீங்க? ஏன்னா ரொனால்டோ வெளியே போறாரு. ரொனால்டோ மாதிரியான ஒரு பெரிய பிளேயரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் யார்? ஒர்க் ஹவுஸ் சும்மா ஒரு, ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு வெல் நோன் நேம்லாம் கிடையாது. ஓகே, ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக்கர் அவ்வளோதான் தெரியும். நல்லா ஒரு டாலான ஆள், ஏரியலில் ஹெட்டரில் வந்து நல்லா வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி இந்த மாதிரியான ஒரு கிளச் மொமெண்ட்ஸில் அவர் விளையாடுவார் அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரியாது கிறிஸ்டியன் எரிக்சன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன யூரோஸில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஒரு கம்பேக், இந்த மாதிரி ஒரு கம்பேக், தரமான ஒரு கம்பேக்ன்றது அவரே நினைச்சிருப்பாரான்னு தெரியாது. இது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அவரோட கேமை பார்க்கும்போது. எல்லாரும் அப்படி 5-4 வின் அப்படின்னு இருக்கும்போது இங்கே தலைவரி இங்கிலாந்து மட்டும் அதெல்லாம் இல்லை, நான் 1-0 அந்த ஒரு 1-0 அதுவும் ரொம்ப ஒரு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு நியூட்ரல் ஃபேனாக பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம ஒரு போரிங்கான கேமாக தான் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரென்ட்டோட பாசிங் ரேஞ்ச் வந்து எனக்கு கேட்டோன்னா பெஸ்ட்டு. இந்த இங்கிலாந்து டீமில் பெஸ்ட்டு பாசிங் வந்து ட்ரெண்ட் கிட்ட தான் இருக்குது, அந்த லாங் பாசஸ் எல்லாமே. ட்ரெண்ட் வந்து அந்த டைட் ஸ்பேசஸில் அவர் எப்படி விளையாட போகிறார் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அந்த இதில் நம்ம 2-3 இடத்துல பார்த்தோம் அவர் எக்ஸ்போஸ் ஆனார். அந்த இடத்துல டைட் ஸ்பேசஸில் வந்து பொசிஷனை வந்து ஆப்போசிட் டீமில் கொடுக்குறத நம்ம பார்த்தோம். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். யூரோ 2024 டே 3. இந்த டே 3ல் 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச்சுமே பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. மேட்ச் தரமாக போச்சு. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது, கடைசியாக தான் வந்தார் வினய்க் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து ஒருத்தர் தொக்கா மேட்சை டர்ன் பண்ணி விட்டாரு. ரிவர்ஸ் போஸ்டர் சொல்கிறீங்களா? ஆமாம், கடைசியாக வந்து மேட்சை டர்ன் பண்ணி விட்டாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஓவர் ஃப்ளோவாக வந்து நேற்று உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்தது? நேற்று ஓவரால் 3 மேட்ச்சுமே பார்த்தேன். 3மே நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம இது போலண்ட் வர்சஸ் இது நெதர்லாண்ட் பார்த்துலாம் நினைக்கிறேன். போலண்ட் வர்சஸ் நெதர்லாண்ட். ஆனால் என்ன சொல்கிறது, எதிர்பார்த்த ரிசல்ட் தான். பட் ஆனால் எதிர்பார்த்த விதத்தில் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா ஈஸியாக டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சது நெதர்லாண்டு. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குவாலிட்டியும் போலண்டுக்கிட்ட இல்லாத ஸ்டார் பிளேயர்ஸ் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு ஆள் வேற நேற்று இல்லை. ஸோ அதை பற்றி உங்களுக்கே தெரியும் மக்களே. லெவன்டாஸ்கி இல்லாதது வந்து போலண்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அதுதான் நடந்தது. ஏன்னா லெவன்டாஸ்கி இல்லாதது வந்து போலண்டு வந்து நிறைய சான்சஸ், குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து போலண்டு கிரியேட் பண்ண சான்சஸ் வந்து அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நெதர்லாண்ட் டாமினேட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே என்னென்னா போலண்டு தான் ஃபஸ்ட்டு கோல் அவங்க அடித்தது வந்து போலண்டு தான் ஃபஸ்ட்டு. என்னது இந்த கார்னரில் கிடச்சி செட் பீஸில் கிடச்ச கோல். செகண்ட் அவங்க நெதர்லாண்ட் அடித்த கோல் யார்? கேக்போ வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன். ஓகே ஃபைன், அது டிஃப்ளெக்ஷன் அப்படின்றதுனாலாம் சொல்லிட முடியாது. பட் ஒரு நல்ல கோல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிக்கும் போது ஒரு பயங்கர மொமெண்டமில் முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெதர்லாண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு மொமெண்டம் வந்து நெதர்லாண்ட் கேரி பண்ண விட்டுட்டாங்க. அவங்க கடைசி வரைக்குமே அந்த மொமெண்டம் கேரி பண்ணவே இல்லை. அந்த மொமெண்டம் வந்து போலண்டு பிடிச்சிட்டாங்க. போலண்டு வந்து சான்சஸ் நிறையவே கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல லெவன்டாஸ்கி இருந்திருந்தாரு அப்படின்னா ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை வேறு மாதிரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் லெவன்டாஸ்கி இல்லை. ஸோ அது நம்ம ஒரு காரணம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்டால். அண்ட் ஒர்க் ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவரை பற்றி சொல்லி முக்கியமாக இதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா மேட்ச் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கடைசியாக இப்படி தான் வந்தார். ஸோ அதுதான் முதல்ல அவருக்கு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தேன். கடைசியாக வந்தார் வினய்க் அப்படின்ற மாதிரி. கடைசியாக வந்து அர்ஜென்டினா எதிராக 2 கோல் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இது 84வது நிமிஷமோ 83வது நிமிஷம். ஸோ அந்த டைமில் வந்து கோல் ஸ்கோர் போடுறதுன்றது கொஞ்சம் ப்ரெஷரான டைம் இல்லையா அதுவுமே. ஸோ அப்பேற்பட்ட அவர் எப்படி அந்த மனுஷன் அதை மட்டும் செய்கிறாரு அப்படின்ற என்னன்னா இவர் மான்செஸ்டர் யுனைடெட் விளையாடும் போது எல்லாம் சொன்னாங்க, என்ன யார் எதுக்கு வர வாங்கினீங்க? ஏன்னா ரொனால்டோ வெளியே போறாரு. ரொனால்டோ மாதிரியான ஒரு பெரிய பிளேயரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் யார்? ஒர்க் ஹவுஸ் சும்மா ஒரு, ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு வெல் நோன் நேம்லாம் கிடையாது. ஓகே, ஒரு டீசெண்டான ஸ்ட்ரைக்கர் அவ்வளோதான் தெரியும். நல்லா ஒரு டாலான ஆள், ஏரியலில் ஹெட்டரில் வந்து நல்லா வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி இந்த மாதிரியான ஒரு கிளச் மொமெண்ட்ஸில் அவர் விளையாடுவார் அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரியாது. அர்ஜென்டினாவோட முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா 2-0 பின்னாடி இருப்பாங்க. 2 கோல் கடைசியில் வந்து கோல் போட்டு மேட்சை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இந்த டைம் 80வது நிமிஷத்தில் உள்ள வருவார். 83வது நிமிஷத்தில் வின்னரை போட்டு கிளம்பிடுவார். ஸோ எஸ், இது வந்து இன்னொரு கேள்வியை கொண்டு வருது. என்ன அப்படின்னா நெதர்லாண்டோட ஸ்ட்ரைக்கர்
ஓகே ஆமா நிறைய பேர் வந்து மெயின் பிளேயர்கள் இருந்துமே வந்து அவங்களால பெருசா இது பண்ண முடியலன்றது ஒரு சின்ன சின்ன டிபே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் மெயின் ஸ்ட்ரைக்கர் அந்த டீமுக்கு. பட் அவர் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது வந்து அந்த டீமுக்கு இப்போ ஸ்டார்டிங் டைம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் டிராபேக்காக தான் இருக்குமா? அது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இப்போ நெதர்லாண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கோல் கீப்பராக இருக்கட்டும், அவங்களோட பேக் ஃபோர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக நாத்தன் ஆக்கே, டிவ்ரிஸ் அண்ட் டம்ஃப்ரீஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யார் வர்ஜில் வேண்டைக். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான பேக்லைன் இருக்குது. மிட்ஃபீல்டு வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இல்லை. உண்மையாக சொல்ல போனால் முந்தைய இந்த வெஸ்லி ஸ்னைடர் அந்த டைமில் இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ இல்லை. 2008 2010 அந்த டைமில் இருந்த டீம் இப்போ இல்லை. பட் ஆனால் அட்டாக் ஃபார்வர்ட் போகும்போது என்னென்னா முன்னாடியே நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் நம்ம பேசியிருந்தோன்னா வேன் பர்சி இந்த என்னது பெரிய பெரிய ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த இடத்துல இப்போ டிப்பை வந்து எப்படி கேரி பண்ண போகிறார் அப்படின்னும் போது பெரிய டவுட்டாக தான் இருந்தது. அந்த இதை உண்மையாகவே அந்த டவுட் இப்போ இன்னும் தொடருது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும். ஒருவேளை அவங்க இல்லாதது ஒட்டுமொத்த சுமையும் இவர் தாங்குற மாதிரி இருக்கிறதுனால அவர் நேத்து மேட்ச்ல கொஞ்சம் கோட்டை விட்டாரு தெரியல. அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்ட்ஸ் இருந்த டீம் வந்து இப்போ அவங்க அந்த மெயின் ஸ்ட்ரைக்கர்ல அப்படின்றப்ப வந்து டிப்பே ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் கொஞ்சம் சும்மா இருக்க தானே செய்யும். டெஃபினட்டா அது ஒரு பெரிய இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடலான்னு பாருங்க. என்னன்னா டென்மார்க் அண்ட் ஸ்லோவேனியா. ஸ்லோவேனியா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 24 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி வராங்க. ஒரு குவாலிட்டியான டீமாக தான் இருந்தாங்க. யாருன்னா யான் ஓப்லாக் ஸ்லோவேனியாவோட கோல் கீப்பர். ஏன்னா ஒரு அத்லட்டிக் விளையாடின பிளேயர், ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர்ஸ் அப்படின்னு கூட பலரால் சொல்கிற ஒரு பிளேயரு. நேற்று மேட்ச் ட்ரா ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து 2-3 சேவ் பயங்கரமா, அதுவும் கன்ஃபார்ம் கோல் போட்டுருவாங்க அப்படின்னு டென்மார்க் கிட்டலாம் நினச்சதுலாம் ஒரு பயங்கர வைட்டல் சேவ் வந்து 2-3 பண்ணார். அண்ட் செஸ்கோ வந்து ஃபார்வர்ட், பட் அவர் நம்ம எதிர்பார்த்த கேம் அவர்கிட்ட இல்லை. நம்ம அவர்கிட்ட இருக்குது. அவர் சுற்றி இருக்கிற ஹைப்புக்கும் அவர் இப்போ எப்படி ஒரு பெரிய பிளேயராக இருக்கிற மாதிரியான ஒரு இது இல்லை. அண்ட் டென்மார்க்கை பொறுத்தளவு நேற்று மேன் ஆஃப் த மொமெண்ட், மேன் ஆஃப் த இதுனா யாருன்னா இவர் கிறிஸ்டியன் எரிக்சன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன யூரோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஒரு கம்பேக், இந்த மாதிரி ஒரு கம்பேக், தரமான ஒரு கம்பேக்ன்றது அவரே நினைச்சிருப்பாரான்னு தெரியாது. இது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அவரோட கேமை பார்க்கும்போது. ஏன்னா அந்த அப்படியே பின்னாடி முன்னைய கேம் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எரிக்சன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தாரோ அந்த ஒரு கேம் இருந்தது. ஒரு டாட்னமோட ப்ரைமில் இருக்கும்போதெல்லாம் எரிக்சன் ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயராகவே இருந்தார். அண்டு போன அந்த யூரோஸில் வந்து இந்த அந்த மேட்ச் முடிச்சு அவர் சொல்லியிருக்காரு, போன யூரோஸை விட நான் அதிகமாக இந்த மேட்ச் இந்த யூரோஸில் விளையாடிட்டேன். ஏன்னா போன யூரோஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெருசாக வரல. அதுக்கப்புறம் போன யூரோஸ்ல இருந்து அப்படி வெளியே போயிட்டாரு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோல் வேறு போட்டார். டென்மார்க்கோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கோல் அவர் தான் போட்டார். அண்ட் அந்த கோல் மட்டும் இல்லாமல் ஓவரால் பிளே பயங்கர மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் நினைக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். நிறைய இடத்துல வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்தார். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா போன வருஷம் என்ன எப்போ அவரப்பா வேறு என்னப்பா ரெஃப்ரெஷ் பண்ணி வெர்ஷன் 2.0 கொண்டு வந்து அதே தான். ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன அந்த ஒரு பழைய ஃபார்ம் அவர்கிட்ட பார்த்தது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்ச் அப்சல்யூட்லி இங்கிலாந்துக்கும் செர்பியாவுக்கும். முக்கியமாக வந்து அதில் ஃபோடன் அவரோட சொல்லவே தேவையில்ல. அவரோட ஒரு முக்கியமான ஒரு பிளே எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அங்கே தான் இங்கே நான் மாட்டுக்கிறது எதுனாலனா ஃபோடன் வந்து லெஃப்ட்டில் ஆடினார். அவரோட கேம் அவர் வந்து ஒரு பயங்கர ஸ்டார் பிளேயர் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் நேற்று வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அதே இல்லை இன்னும் 2-3 பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யாரு ஒரு ஜூட் பெல்லிங்கம் ஆல்ரெடி வந்து ரியல் மேட்ரிடுக்கு ஒரு ஸ்டார் பிளேயரா இருந்து எனக்கு தெரிஞ்சு போன அந்த சீசன்ல வந்து அதிகமான கோல் ஸ்கோரர் பண்ணி அது ஒரு தனியா ஒரு ரெக்கார்ட் வேற பண்ணியிருந்தாரு. ஆமா அது ஒரு தனி ரெக்கார்ட். அண்ட் பெல்லிங்கம் வந்து அவர் இங்கிலாந்து வந்து 1-0 வின் பண்ணாங்க. அண்ட் அது மற்ற பிளேயர்ஸ் பார்க்குற மாதிரி இதை பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங்கான யூரோஸாக போயிட்டு இருக்குது. 5-1 ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் மேட்ச் ஜெர்மனியுமே வந்து ஒரு 5-1 அப்படின்ற ஒரு கோல் ஸ்கோரிங் கணக்குல வந்து பயங்கரமா வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி 5-4 வின் அப்படின்னு இருக்கும்போது இங்கே தலைவர் இங்கிலாந்து மட்டும் அதெல்லாம் இல்லை, நான் 1-0 அந்த ஒரு 1-0 அதுவும் ரொம்ப ஒரு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு நியூட்ரல் ஃபேனாக பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம ஒரு போரிங்கான கேமாக தான் இருக்கும். 2 டீமும் மொத்தமாக சேர்த்து ஒரு 12-13 ஷாட் கூட கோலில் பார்த்து அடிக்கலை. அதுவும் ஓப்பனிங் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. குறிப்பாக என்னென்னா இவங்க செர்பியாவோட லெஃப்ட் காஸ்டிச் வந்து லெஃப்ட் விங் பேக் ஆடிட்டு இருக்கும்போது சாக்காவோட கேம் இதில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சாக்கா வந்து பயங்கர குயிக்காக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் தான்
ஒரு குவிக் ஃபயர் கேம். அவங்களோட இங்கிலாண்டோட அட்டாக் மொத்தம் 20 கிட்டத்தட்ட காஸ்டிச் வெளியே போகிற வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு 30க்குள்ள இருக்கும். ஆமாம், ஒரு 30 அவருக்கு 40 நிமிஷம் விளையாடினார் நினைக்கிறேன். ஃபார் நாட் ராங். கிட்டத்தட்ட அந்த டைம் வரைக்கும் ஆடினாரு. அந்த டைம் வரைக்குமே இங்கிலாண்டோட அட்டாக் நல்லா இருந்தது. காஸ்டிச் வந்து எப்போ செர்பியாவிலேருந்து வெளியே போனாரோ செர்பியா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதுவும் பாவ்லோவிச் இருக்கார்ல, அவங்க சென்ட்ரல் பக்கத்தில். நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கேமை பார்க்குறேன். அப்படி ஒரு கேம், அவ்வளோ ஒரு டாமினன்ஸு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து ஒட்டுமொத்தமா கொட்டிட்டு போன மாதிரி. 23 வயசு தான் நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ கம்மி ஏஜ் தான், ரொம்ப கம்மி ஏஜ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வந்து ஒரு முக்கியமான டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் காஸ்டிச் போனதுக்கு அப்புறம் சாக்கா வந்து அப்படி ஆஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு மெயின் பிளேயர் இருக்கிறப்ப வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அப்போ கண்டிப்பா அவ்வளோதான். ஸோ ஏன்னா காஸ்டிச் வந்து கரெக்டாக அது காஸ்டிச்சை வந்து ஈஸியாக சாக்கா வந்து கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. காஸ்டிச் எல்லாம் 2-3 இடத்துல ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி காசு தள்ளி விட்டு கிளம்பு சொல்லிட்டு அவ்வளோ அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அண்ட் காஸ்டிச் வந்து இன்ஜுரி ஆகி வெளியே போனது வந்து செர்பியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. செர்பியாவோட ஸ்டார் பிளேயராக இருப்பார் அப்படின்னு நினைச்ச பிளேயர் தான் காஸ்டிச். பட் அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் செர்பியா ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, சாலிட் ஆயிட்டாங்க டிஃபென்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சாக்கா நிறைய இடத்துல பார்த்தோம். பட் செகண்ட் ஹாஃப்ல சாக்காவை நம்மளால பார்க்க முடியல. பட் அஃப்கோர்ஸ் சாக்கா டிட் த டேமேஜ். அந்த இது ஒரு ப்ராப்பரான அது ஒரு சின்ன இதாக இருக்குமா? ஏன்னா இன்னும் ஒரு 2-3 கோல் எக்ஸ்ட்ராவா விழுந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு விழுந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட இங்கிலாண்டோட அப்ரோச் வந்து ஒரு கோல் போட்டால் போதும், நீ உள்ளவா நீ வெளியே அவ்வளோதான். அண்ட் பெல்லிங்ஹாம் உண்மையாகவே ஒரு சூப்பரான பிளேயர். 2-3 இடத்துல நல்லா டிரைவ் ஃபார்வர்ட் பண்ணார். பட் ஆனால் அந்த இது கோலாக கன்வெர்ட் ஆகலை. அண்ட் இன்னொன்று பார்க்குறது வந்து யாருன்னா ஃபோடன் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னா அவரோட ரோல் வந்து கொஞ்சம் எப்படின்றது இன்னும் சரியாக தெரில. அந்த இடத்துல ஆண்டனி கார்டன் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் கோல் பால்மர் உள்ள இறங்காதது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து ஓரளவு புரியுது. ஏன்னா ஓகே ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க தேவைப்படுறப்ப மட்டும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஏன்னா சாக்கா வெளியே எடுக்கும் போது அந்த இடத்துலயாச்சும் கோல் பால்மர் நீங்க உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் இது பெரிய லெவலில் நம்ம சீன் ஆக வேண்டிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜாரட் போவன் இருந்தார், போவனுமே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணார். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டா ஆல்ரெடி 1-for லீடு அப்படின்றப்போ வந்து அவங்க லாஸ்ட் மினிட் வரை இழுத்து போறப்ப அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூட் சேஞ்ச் எதுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ட்ரெண்ட் கடைசியாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரைட் பேக்காக விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர் மிட்ஃபீல்டுக்கு மாற்றுறாங்க. ட்ரெண்ட் உண்மையாகவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். இல்லை ஃபார்வர்டில் விளாண்டு இப்போ மிட்டா மாற்றினது அது ஒரு இதாக டிஃபென்ஸில் இருந்து. ஸோ அந்த இடத்துல ஒரு இதானது அது ஒரு சின்ன இதாக இருக்குமா அவங்க டீமுக்கு? பிகாஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் இந்த டீமில் எடுக்கும் போதே அவங்க மிட்ஃபீல்டரை வச்சு தான் மைண்ட்லெஸ் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கைல் வாக்கர் வந்து ரைட் பேக்கில் ஆடுறாரு. கைல் வாக்கரை விட ட்ரெண்ட் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டால் ஒரு பெரிய டவுட்டு. லெஃப்ட் பேக்கில் வந்து கிரண் ட்ரிப்பியர் இருக்காரு, பேக்கப்புக்கு வந்து ஷா இருக்காரு. ஸோ இன்கேஸ் கைல் வாக்கர் இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்னா ட்ரிப்பியரை ரைட் பேக்கில் போட்டு ஷாவை லெஃப்ட் பேக் போட தான் பார்ப்பாங்களே தவிர ட்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டராக தான் சவுத் கேட் பார்க்குறாரு. ஓகே. அண்ட் ட்ரெண்ட்டோட பாசிங் ரேஞ்ச் வந்து எனக்கு கேட்டோன்னா பெஸ்ட்டு இந்த இங்கிலாந்து டீமில் பெஸ்ட்டு பாசிங் வந்து ட்ரெண்ட் கிட்ட தான் இருக்குது, அந்த லாங் பாசஸ் எல்லாமே. அண்ட் அவர் த்ரூ வைடும் 2-3 இடத்துல அவர் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ட்ரெண்ட் போகிறது வந்து ஆல் ஓவர் ஏரியாவையுமே கவர் பண்ணிடுறாரு. பட் 2-3 இடத்துல வருது பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட வந்து பேசணும். என்னன்னா ட்ரெண்ட் வந்து அந்த டைட் ஸ்பேசஸில் அவர் எப்படி விளையாட போகிறார் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அந்த இதில் நம்ம 2-3 இடத்துல பார்த்தோம் அவர் எக்ஸ்போஸ் ஆனார். அந்த இடத்துல டைட் ஸ்பேசஸில் வந்து பொசிஷனை வந்து ஆப்போசிட் டீமில் கொடுக்குறத நம்ம பார்த்தோம். 2-3 மிஸ் பாசஸ் பார்த்தோம். பட் நீட்டாக கவர் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. பட் மூவிங் ஃபார்வர்ட் இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத. ஸோ அந்த இடத்துல செர்பியாவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஆமாம் கண்டிப்பாக. சாரி, இங்கிலாண்டோட ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வந்து அந்த இதை ஹோல்ட் பண்ணி நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவர் பொசிஷன் லூஸ் பண்ணும்போதும் செர்பியா அட்டாக் பண்ணும்போது இங்கிலாந்து வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கன்சிடரிங் செர்பியாவோட அட்டாக்கர்ஸ் எல்லாமே பயங்கர ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். குறிப்பாக விளாஹோவிச், மிட்ரோவிச் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். பட் ஆனால் எப்படியோ இங்கிலாந்து தப்பிச்சு வந்துட்டாங்க தான் சொல்ல முடியும். அண்ட் உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு போரிங் கேம் தான் கன்சிடரிங் மற்ற 3 டீம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான் ரவுண்ட் அப்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓகே, ஒரு ஓவரால் ஒரு நல்ல நைட்டாக இருந்தது. நமக்கு மேட்ச் ஃபுல்லாகவே நல்லா இதாக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் வந்து எப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.